திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 457. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 74. திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு உத்தரகோசமங்கை திருத்தலம் எழுந்தருளுகின்றார் என்று நாம் பார்த்தோம். திரு உத்தரகோசமங்கையில் நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற திருவாசகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளுகின்றார். அதனை கடவுள் மாமுனிவர் வாதவூரடிகள் புராணத்திலே அருளுகின்றார். இத்திரம் கூறி ஆங்கே புலம்பி நின்று இறங்கும் எல்லை நித்தன் நன்றுரைத்த நீர்மை நெஞ்சினுள் நினைந்து பின்னர் அத்தலத்து இறைஞ்சி எங்கோன் அருட்பெரு விடைபெற்று ஏகி உத்தரகோசமங்கை ஊர்தனின் எல்லை புக்கார். திருவாதவூரடிகள் இந்த பிரகாரம் பாடியருளி அங்கனம் புலம்பி நின்று இறங்கி நித்தன் அன்று உரைத்த அருளிச் செய்த அந்த அருளிப்பாட்டை தம் மனத்திலே நினைத்து திருப்பெருந்துறையிலிருந்து பெருமானை வணங்கி நம் பசுபதியினது அருளுடைய பிரியா விடையை பெற்றுக்கொண்டு நடந்து சென்று திரு உத்தரகோசமங்கை என்ற ஸ்தலத்திலே விரைவில் சென்றார். இனி அடுத்த திருப்பாடல். சடையவர் கோயில் எய்தி தம்மை வந்து அடிமை கொண்ட வடிவது காணாராகி மயங்கி வெய்துயிர்த்து வீழ்ந்து விடுதிகொள் என்னை என்று நீத்தல் விண்ணப்பம் என்னும் தொடைகளு பாடல் ஓத காட்டினர் தொல்லை மேனி. திருவாதவூரடிகள் பெருமான் திரு உத்தரகோசமங்கையிலே ஜடாமுடியை உடைய சிவபெருமானது திருக்கோயிலை அடைந்து அங்கே மார்ஜார சம்பந்தமாக தம்மை வலிய வந்து அடிமை கொண்ட பரமாச்சாரிய திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஏங்கினார். இறைவன் தனக்கு அந்த பரமாச்சாரிய திருக்கோலத்தை காட்ட வேண்டும் என்று வருந்தினார், விரும்பினார். அந்த பரமாச்சாரிய திருக்கோலத்தை இன்னும் தரிசிக்க முடியவில்லையே என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மயங்கி மயக்கமடைந்து நெட்டுயிர்த்து கீழே விழுந்து விடுதிகொள் என்னை விடுதிகொள் என்று நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற திருவாசகத்தை பாடி துதிக்கின்றார். இந்த நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடலிலே என்னை விடுதி கண்டாய் என்று வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நீத்தல் விண்ணப்பம் திருவாசகத்தை பாடி துதிக்க அங்கே சிவபெருமான் அந்த பழைய உத்தமோத்தம பரமாச்சாரிய ஞானதேசிக திருமேனியை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு காட்டி அருளினார். எனவே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு உத்தரகோசமங்கையில் பாடியருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற திருவாசகம். 50 திருப்பாடல்களை உடையது இந்த பகுதி. நீத்தல் விண்ணப்பம் என்பது என்னுடன் இருந்த அடியார்கள் அனைவரும் உன் பேரானந்த பெருவாழ்வாகிய வீட்டு இன்பம் நுகர்ந்து திளைக்கின்றார்கள். அடியவனை மட்டும் இப்படி இந்த உலகிலே நீத்து சென்றது முறையாகுமோ என்று இறைவன் மாட்டு முறையிட்டு கொள்ளல் என்ற பொருளிலே அமைகின்ற திருப்பகுதி இது. திருவாசகத்தின் நீத்தல் விண்ணப்பம் ஆகிய இந்த பகுதிக்கு உள்ளுரையாக நம் முன்னோர் அமைத்த தலைப்பு பிரபஞ்ச வைராகியம் என்பது. உலக வாழ்வில் பற்றறுதல் என்பது இதன் பொருள். நீத்தல் விண்ணப்பத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. மித்தை உலகினை அகற்றி விடாமல் எனை ஆண்டு அருள் என்று அத்தர் அறிந்திட நீத்தல் விண்ணப்பம் அறைந்ததுவாம் என்று விளக்குகின்றது. கட்டளை கலித்துறை யாப்பில் அந்தாதித்தொடையில் 50 திருப்பாடல்களால் அமைந்தது நீத்தல் விண்ணப்பம் பகுதி. இந்த நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராகியம் என்ற பொருளை உடையது என்று பார்த்தோம். பிரபஞ்சம் வைராகியம் என்ற 2 சம்ஸ்கிருத சொற்கள் சேரும்போது பிரபஞ்ச வைராகியம் என்று ஆகின்றது. பிரபஞ்சம் என்பது இந்த உலகம், வைராகியம் என்பது வெறுப்பு. பிரபஞ்ச வைராகியம் என்பது இந்த உயிர் நிலையில்லாத உலக வாழ்வை வெறுத்தல் ஆகும். நீத்தல் விண்ணப்பத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த உலக வாழ்வை வெறுத்தல் காரணமாகச் செய்தலால் பிரபஞ்ச வைராகியம் என்பது நீத்தல் விண்ணப்பத்தின் ஞானப் பொருளாய் கூறப்பட்டது. நீத்தல் விண்ணப்பம் பகுதிக்கு அமைந்த அகத்திய சூத்திரம் என்பது நீத்தோர்க்கு உணர்த்து நீத்தல் விண்ணப்பம் ஆர்த்தமான பிரபஞ்ச வைராகியம் என்பது ஆகும். இப்பிரபஞ்ச பற்று விட்டும் திருவருள் கைவிடாது உயிரை ரட்சித்தலால் அந்த பெருங்கருணையை வியந்து அனுபூதி பெற
திருவருள் பெருக என்று அருளியது நீத்தல் விண்ணப்பம். இதற்கு முன் திருச்சதகத்தில் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று பொது முறையில் புலப்படுத்தப்பட்டதே இங்கே பிரபஞ்ச வைராகியம் என்று சிறப்பு முறையில் கூறப்படுகின்றது. இதனால் திருச்சதகத்திற்கும் நீத்தல் விண்ணப்பத்திற்கும் இடையே இருக்கின்ற இயைபு புலப்படுகின்றது. மெய்யன்பு பற்று அறுதல் என்ற அந்த இரண்டினுள்ளும் உலக வாழ்க்கையை பற்றிய பற்று அறுவதை இங்கே சிறப்பு முறையில் புலப்படச் செய்வதற்கு ஹேது என்ன என்றால், ஆண்டவன் தம்மை ஆட்கொண்டருளிய பின்னும் இந்த நில உலகத்து இருக்க என பணித்தது பொறுக்க முடியாமல் அருளியதே இந்த பகுதி ஆகும். மெய்யன்பு இறைவன் திருவடி அடைவதற்கும் பற்று ஒழிவு அந்த மெய்யன்பு வளர்ச்சிக்கும் சாதனங்களாக அமைய இந்த இரண்டிலே இந்த பொய்யுலக வாழ்க்கையை ஒழித்தலிலே அடிகளுக்கு மிக்க விரைவு தோன்றியது எனும்படி இப்பகுதி அமைகின்றது. ஆண்டவன் ஆட்கொண்டவுடனே தம்மை ஊனார் புழுக்கூட்டிலிருந்து வாங்கி தன் திருவடி நீழலில் இயைத்து இன்புறுத்தும் பேறு கிடைக்கும் என்று உறுதி மேற்கொண்டிருந்த எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு இன்னும் சில காலம் இந்நில உலகத்து இருக்க என்று இறைவனார் கட்டளையிட்டது அது கடக்க முடியாதது என்றாலும் தினையளவு நேரமும் இத்துயர் ஆக்கையை பொறுக்க முடியவில்லை என்று பாடியருளுகின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அவ்வாறு இறைவன் சுவாமிகளை இங்கே இருக்க வைத்தது பொதுவாக இந்த நில உலகமும் சிறப்பாக தமிழ் உலகமும் செய்த தவப்பயன் காரணமாக அல்லவா? இறைவனார் உபதேசித்தவுடன் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் முக்தி இன்பத்தில் தலைப்பட்டு இருந்தார் என்றால் சுவாமிகள் அனுபவித்த சிவானுபவ உண்மைகளை தன்னுள் அடக்கித் திகழும் திருவாசகத் தேனை இவ்வுலகம் எப்படி பருக முடியும், மகிழ்ச்சியில் மலர முடியும்? அப்படி திருவாசகத் தேனை சுவாமிகள் அருள வேண்டும் என்பதற்காகவே இறைவனின் பெரும் கருணை அவ்வாறு சுவாமிகளை இவ்வுலகத்தில் சில காலம் இருக்க வைத்தது. அதனால்தான் அன்று தொட்டு இன்று வரை இன்னும் எத்துணையோ காலங்களும் அடிகளின் அமுதமொழியை ஓதி உணர்ந்து உருகி பருகி இவ்வுலகத்திலே இருக்கின்ற எண்ணற்ற அன்பர்களும் இன்புற்று இருந்தார்கள், இருக்கப் போகின்றார்கள் அல்லவா? எனவே அத்தகைய நிலையிலே அடிகள் ஆண்டவன் பிரிவால் நெஞ்சம் உருகி உருகி பாடியருளிய அனுபவ உண்மைகள்தான் இப்பொழுது நம்மை இன்புறுத்தி உய்விக்கும் இந்த திருவாசக தேனாக இந்த நீத்தல் விண்ணப்பமாக அமைகின்றது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தின் 50 திருப்பாடல்களையும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.